ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம். மெட்ராஸ்ல 14 அடுக்கு மாடி கட்டடம் இருக்குன்னு சொல்றாங்களே, நிஜமாவே அத்தனை அடுக்கு இருக்கா? நீங்க போனீங்களே, அதை எண்ணி பாத்தீங்களா? இதே கேள்வியை குறைஞ்சது 1000 பேர்த்துக்கிட்டயாவது கேட்டிருப்பேன். மெட்ராஸ் என்ன 7 கடல் தாண்டியா இருக்குது? 80 கிலோமீட்டர் தானே. பச்சை பிடிச்சா 2 மணி நேரத்துல போய் எண்ணிட்டு வந்துடலாம் இல்லையா? டேய், நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் ஒரு நாளைக்கு மெட்ராஸுக்கு போய் 14 அடுக்கு மாடி கட்டடத்தை பார்க்கத்தான் போறேன். ஏன்னா அந்த வீட்டுக்காரருக்கு எவ்வளவு வாடகை வரும்? எந்த வீட்டுக்காரருக்கு? இந்த 14 அடுக்கு மாடி கட்டடம் போட்டா அவங்க. அது யாருக்கு சொந்தம் இல்லடா, அது இன்சூரன்ஸ் ஆபீஸ். இன்சூரன்ஸா? இன்சூரன்ஸா? நீ மாசம் மாசம் பணம் கட்டிட்டு வரணும். திடீர்னு நீ செத்து போயிட்டான்னு வச்சுக்க, அந்த பணம் உனக்கு கொடுத்துருவாங்க. என்னது, நீங்க கூட முட்டாள்தனமா பேசுறீங்க. நான் செத்து போயிருன்னு சொல்றீங்க, அப்புறம் யார்ட்ட பணம் கொடுப்பாங்க? இவனை யாரா கூட்டிட்டு வந்தது? வந்து 4 நாள் தான் ஆச்சு. கேள்வி கேட்டு என்ன மெட்ராஸ் காமிச்சிருவான் போட்டிருக்க. அட விடுங்கப்பா, நம்ம அண்ணன் மெட்ராஸ் கூட்டிட்டு போறாரு. 14 அடிக்கு மாடியில ஏத்துறாரு. ஏத்திட்டு உன்னை அங்கே தள்ளி விடுறாரு. ஏதாச்சும் பேசினா வாய தச்சுருவன் தச்சு. அட விடுங்கப்பா, அண்ணன் கல்யாணம் மெட்ராஸ்ல தான். வண்டியை கட்டிக்கிட்டு போய் ஒரு சுத்து சுத்திடுவோம். எப்ப நீ கல்யாணம்? ஏன்டா அலையறீங்க? எங்க அப்பாவும் அம்மாவும் அதுக்காக தான் மெட்ராஸ்க்கே போயிருக்காங்க. வரும்போது கண்டிப்பா கல்யாண பத்திரிக்கையோட தான் வருவாங்க. என்னங்க, உங்களுக்கு ஒரு தபால் வந்திருக்கு. என்னன்னா பத்திரிக்கை ப்ளூ கலர் அடிச்ச மாதிரி இருக்கு? புழுவாடாது, பச்சைடா முண்டம். ஏப்ப குழம்புறீங்க? தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியாத என்ன மாதிரி அறிவாளிட்ட கேளுங்க. இந்த கலருக்கு இங்கிலீஷ்ல ஆரஞ்சு, தமிழ்ல ராமர் கலர்னு சொல்லுவாங்க. ஓஹோ, அப்படிங்களா அண்ணே? ஆமா தம்பி. புட்டா கோமட்டி தலையா? டேய், நம்ம ஆளு லெட்டரா? அண்ணி தானே, படிங்க படிங்க, காதுக்குள்ளேயே கேட்போம். அன்புள்ள மாமாவுக்கு தனலட்சுமி எழுதும் கடைசி கடிதம். அன்புள்ள மாமாவுக்கு தனலட்சுமி எழுதும் கடைசி கடிதம். இங்கு எனக்கும் வேறொருவருக்கும் கல்யாணம் நிச்சயமாகிவிட்டது. இதற்கு அனைவரும் சம்மதித்து விட்டதால் என்னால் மறுக்க முடியவில்லை. என்னை மன்னிக்கவும். அநேகமாக இந்த கடிதம் உங்கள் கையில் கிடைக்கும் நேரம் நான் மணமேடையை நோக்கி சென்று கொண்டிருப்பேன். சார், நீங்க நானேதான் சார். பழசெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. நான் இன்னும் 2 மணி நேரத்துல மெட்ராஸ்ல இருக்கணும். நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், எனக்கு ஒரு லிஃப்ட் கொடுங்க, இல்லைன்னா உங்க வண்டியை கொடுங்க. சார் பதறத பார்த்தா ஏதோ தலை போற காரியம் போல் இருக்கு. ஆமா சார், 1/2 நிமிஷம் லேட்டா போன கூட எனக்காக காத்துன்னு எங்க அக்கா பொண்ணு கழுத்துல இன்னொருத்தன் தாலி கட்டிடுவான். தயவு செய்து சார், ப்ளீஸ் கொடுங்க சார். சார் இவ்வளவு கேக்குறாரு, குடுக்கலன்னா நம்ம மனுஷனா? அட இறங்கப்பா. தேங்க்யூ சார். பிரதர், சாவி என்கிட்ட இருக்கு பிரதர். ப்ளீஸ் கொடுங்க சார். என்ன பிரதர், இப்பதானே எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு, பயன்படுத்திக்க வேணாம்?
அக்கா, எங்க தம்பி நம்ம பொண்ண கல்யாணம் பண்ணிட்டா செத்து போயிடானோன்னு பயந்துட்டியாக்கா? அக்கா, என் தலையில இடியே விழுந்தா நான் சாக மாட்டேன். சும்மா இருந்தாலும் கூட்டிட்டு வந்து பழக விட்டு இப்ப அவ இல்லைன்னா என்னால வாழ முடியாதுங்கிற போது எங்களை பிரிக்கிறியே, இப்பதாங்க எனக்கு பயமா இருக்கு. எங்க நான் செத்து போயிடணும். ஏன்பா சொல்லால கொள்றேன்? நாங்க பார்த்த ஜோசியக்காரங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்லச்சே. பாவம், அவ என்னப்பா செய்வா? என்னன்னு சொல்றாங்க? தனலட்சுமியாலதான் எனக்கு சாவுன்னா? ஒருத்தரை கேட்டா பரிகாரம் பண்ணணும்னு சொல்றாங்க, வேறொருத்தரை கேட்டா பரவாயில்லன்னு சொல்றாங்க, இன்னொருத்தனை கேட்டா சாவு நிச்சயம் சொல்றாங்கப்பா. ஓஹோ, இப்படி ஆளுக்கு ஆளு குழப்பறவங்க பேச்ச கேட்டு அடுத்தவனுக்கு கட்டி கொடுத்தாலும் கொடுப்பீங்க, ஆனா எனக்கு கட்டி கொடுக்க மாட்டீங்க, அப்படிதானே? இந்த பாருக்கா, ஒவ்வொருத்தரோட சாவியை உறுதிப்படுத்துற ஜோசியக்காரங்கன்னா எல்லாரும் கடவுளோட ஜோசியக்காரங்க கிட்ட தான் பயப்படுவாங்க. ஆமா, தனலட்சுமியை கட்டிக்கிட்டா செத்து போயிடுவேன்னு சொல்றாங்களே, அது எத்தனை நாளையா? இதெல்லாம் யாராலப்பா சொல்ல முடியும்? அதெல்லாம் அபாபா விதி. அதான், அதேதான் நானும் சொல்றேன். தனலட்சுமியை கட்டிக்கிட்டு தான் நான் சாகணும் இருந்தா அதை மாத்த யாரால முடியும்? அப்படி ஒரு சாவி எனக்கு வந்தா அவளுக்காக நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். மணமேடைக்கே வந்துட்டியா? பேப்பர்ல காதல் ஜோடிகள் தற்கொலைன்னு செய்தி வரும். அத பார்க்கும் போதெல்லாம் அவங்க கோழைங்கன்னு நினைப்பேன். ஆனா இப்போ அவங்க எல்லாரையும் விட என்ன கோழை ஆக்கிட்டியே. ஏய், கடைசியா கேக்குறேன், உன் கூட ஒரே ஒரு நாள் வாழ்ந்தாலே போதும், அதுதான் வாழ்க்கை நினைக்கிறேன். என் கூட நீ வாழ போற அந்த ஒரு நாள் வாழ்க்கை வேணுமா, இல்ல நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து கட்டி கொடுக்கிற இந்த வாழ்க்கை வேணுமா? நீ ஏன் முடிவு பண்ணிக்க. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், நீ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ போற வாழ்க்கைய பாக்குறதுக்கு என் உடம்புல உயிர் இருக்காது. பாருமா, ரெண்டு பேருடைய மனசை ஒண்ணு சேர்க்கறதுக்கு தான் பொருத்தம் பார்க்கணுமே தவிர இப்படி ஒண்ணுபட்ட மனசை பிரிக்கிறதுக்கு அல்ல. கடவுளை நினைச்சுக்கிட்டு எந்த காரியத்தை செஞ்சு சொல்லுவாங்க. பேசாம கடவுள் பேர்ல பார்த்து போட்டுட்டு இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சிரு. என்னமாச்சு மாமா? உங்க பங்குக்கு நீங்க பேசிட்டீங்க, என் பங்குக்கு நான் சாப்பிட்டுட்டேன். மாமா, என்னை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் தோஷம் தோத்து போச்சு. என்ன கட்டினா நீங்க தான் செத்து போயிடுவீங்கன்னு சொன்னாங்களே, ஆனா தனலட்சுமி